நீயா சாவதாண்டி போற. என்ன மன்னிச்சிடு தேவி. கூட பிறந்த உன்னை சாகடிச்சாதான் அஞ்சலியை காப்பாற்ற முடியும் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. எப்படியும் நான் போனதும் நீ அஞ்சலியக்குள்ள ட்ரை பண்ணுவ. அஞ்சலியை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நீ உயிரோடவே இருக்க கூடாது. அஞ்சலிக்கு நீ கெடுதல் நினைக்காதுன்னு உன்கிட்ட நான் பல முறை சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லை. அதனாலதான் உனக்கு இப்ப இந்த நிலைமை. இன்னியோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அஞ்சலியை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னேன்ல. கடைசி வரைக்கும் நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையே தேவி. சொல்ல கேளு. என்ன மன்னிச்சிரு தேவி. என்ன மன்னிச்சிரு தேவி. என்ன மன்னிச்சிரு. அஞ்சலி, இப்பதான் ஊர்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. எனக்கு பதிலா அவளே போறேன்னு சொல்லிட்டா. அதான் நானே அவளை அனுப்பி வச்சுட்டேன். ஐ ஜாலி. அப்ப நீங்க ஊருக்கு போலியாமா? இல்ல அஞ்சலி, நாம நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம். அண்ணா, வண்டியை வீட்டுக்கு திருப்புங்க. ஓகே மேடம்.